Hello friends, welcome to Arvam is a Kodva Parva. நான் விஜயலட்சுமி துளசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லலாம்னு இருக்கேன். என்னன்னா நான் குக்கர்ல ஹோம் ஷெஃபா ஜாயின் பண்ணிருக்கேன். அதுல போனீங்கன்னா விஜி கிச்சன்னு போங்க. அதுல போனீங்கன்னா நான் போடுற ஐட்டம்ஸ்லாம் வரும். அதுல நீங்க பாத்தீங்க இப்போ ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் செய்யவே ஆரம்பிப்பேன். நீங்க அந்த ஆப்ல பார்த்தாலே தெரியும். நான் ஹோம் ஷெஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிச்சன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறேன்றதையும் காட்டுவேன் நான். ஸோ அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்றது என்னோட நம்பிக்கை. உங்களுக்கு இந்த வாட்டி நான் சொல்ல போறது என்னன்னா ஒரு உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம். இதை உப்பு கொழக்கட்டைன்னு சொல்லலாம். இதுல நிறைய ஐட்டம்ஸ் போட்டு செய்வோம். புழுங்கல் அரிசியில செய்யறது ஊற வச்சுட்டு இந்த கிளைமேட்டுக்கும் நல்லா இருக்கும். இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ஸோ ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் டொமேட்டோ பிக்கிள் செய்வோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உப்பு உருண்டைன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த உப்பு உருண்டை செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் புழுங்கல் அரிசி எடுத்துட்டேன். இது ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா ஒரு 2 பேர் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்காக செய்திருக்கேன். புழுங்கல் அரிசியை நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதுக்கு மேலே ஊறினா கூட நல்லது தான். தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இந்த மாதிரி கொரன்னு அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி ரவை பதத்தில் இருக்க மாதிரி பொடி ரவை மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா கொழக்கட்டை ரொம்ப கொஞ்சம் முழுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு மாத்திரம் போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் பவுடர் எடுத்திருக்கேன் நான் இந்த கோகனட் ரெடிமேட் பவுடரும் வச்சிருக்கேன், இல்லை ஃப்ரெஷ் கோகனட்டும் போடலாம், எது வேணா போடலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் கோகனட் இல்லாதோட்டு இந்த கோகனட் பவுடர் யூஸ் பண்றேன் நான். இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துன்னு இருக்கேன் நான். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த தாளிக்கிறது தான் இருக்கு. இப்போ இந்த தாளிப்புல நம்ம எண்ணெய் ஊத்திட்டு நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கடலை பருப்பு, சீரகம், கடுகு, பெருங்காயம் போட்டிருக்கேன் நான். ஸோ இவ்வளோத்தையும் வச்சு நம்ம தாளிப்பு பண்ணணும். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் நான். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுல ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம் நம்ம. ஸோ இதை எப்படி வேக வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்டீம் பண்ணணும். நம்ம அதை கொழக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு. ஸோ அதுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த தாளிக்கிறத எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே போட்டுறேன் நான். இந்த பெருங்காயம், கடுகு, கடலை பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணணும் லேசா. ஸோ இப்போ லேசாக இது ஃப்ரை பண்ணும்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு போகிறது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நம்ம சாப்பிடும் போது இப்போ வாயிலையும் நம்மளுக்கு அந்த கடிப்படத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு. ஸோ இதெல்லாம் ஏன்ஷியன்ட் பீப்புள் சாப்பிட்டு இருந்தது. எங்கள் பாட்டி அவங்கெல்லாம் சாப்பிட்டு இருந்தது. அவங்க கிட்டேருந்து எங்கள் அம்மா கற்றுக்கினாங்க, எங்கள் அம்மா கிட்டேருந்து நாங்கள்லாம் கற்றுக்கணும். எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லார் வீட்லேயும் செய்வோம். யூஸ்வலாக என்னன்னா இந்த பௌர்ணமி அந்த மாதிரிலாம் நம்ம நில சோறுலாம் சாப்பிடும் போது இந்த கொழக்கட்டை ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எங்கேயா வெளியில் பிக்னிக் எங்கேயா போகும்போது கூட எடுத்துட்டு கூட டொமேட்டோ பிக்கிள் செய்துப்பாங்க. ஸோ இது சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் வயிற்றுக்குலாம் எதுவும் பண்ணாது, நல்லாவும் இருக்கும் டேஸ்ட். ஸோ இப்போ நான் இதை சிம்ல வச்சு ஓரளவுக்கு வறுத்துக்கிறேன் நான். இப்போ வறுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா நம்ம இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காவையும் போட்டுக்கலாம். இல்லை ஒரு லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். தேங்காயையும் போட்டு ஃப்ரை பண்ணோன்னே இதெல்லாம் லேசாக கொஞ்சம் கலர் வந்திருக்கு இல்லையா, இந்த கலர் போதும். இப்போ நான் இந்த கரைச்சி வச்சிருக்க மாவு நல்லா கையில் கலக்கிக்கோங்க. அடியில் தங்கும், அது தண்ணியாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ எடுத்துட்டு இதில் ஊற்றிட்டு இதை கலரணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுங்க, அடி பிடிக்கும். கொஞ்சம் இதுலேருந்து இருக்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதையும் கலந்து ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ கலந்தாச்சு. இதை கை விடாமல் கலக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி கலக்கணுன்னு உடனே திக்காகுது பாருங்க. ஸோ இதில் என்னன்னா இந்த புழுங்கல் அரிசி மாவு இதில் பாதி வெந்துடும். ஸோ இப்போ நம்ம எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஒட்டலை. ஸோ இப்படி தான் இருக்கும். இதுதான் மாவு, கொழக்கட்டை மாவு பண்ணுறதுக்கு இதை கலரிடணும் நல்லா. ஸோ இப்போ கலர்னிங்கன்னா தெரியுது பாருங்கள் எவ்வளோ திக்காகுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு 3/4 மாவு வெந்துடும். மீதி 1/4 நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்கிறோம் கொழக்கட்டையை. ஸோ அப்போ தான் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இதில் ஒன்றும் ஒட்டாமல் க்ளீனாக வருது. இதையே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கலரி விடுங்க. எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சிட்டோன்னே நம்ம கை சூடு பொறுக்கும் போது இதை எப்படி உருண்டை பண்ணி நான் கொழக்கட்டை பண்ணுறேன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இவ்வளோ தான். இது கொழக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதில் கொழக்கட்டை செய்துட்டு எப்படி ஆவியில் வைக்கிறேன்றதை காட்டுறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கடாயில் என்ன செய்து வச்சதை நான் எடுத்திருக்கேன். இது ஓரளவுக்கு ஆறி இருக்கு. இப்போ இதை தான் நம்ம கொழக்கட்டையாக பிடிச்சி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேனில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு இட்லி தட்டு, அடி தட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதான் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும்.
நீங்கள் ஆர்டினரி மேலே இருக்க தட்டெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப தண்ணியில் படும். அந்த வேகும் போது ஆவி தண்ணி பட்டு இதெல்லாம் வந்து கொல கொலன்னு ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து அடித்தட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி மாவு ரெடியாக இருக்குது, இந்த சூடாக இருக்குது. இதை தான் வந்து கொழக்கட்டை மாதிரி பண்ணணும். ஒன்று ரவுண்டாக பண்ணுங்கள், கொஞ்சம் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். நம்ம சின்னதாக எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டணும். ஸோ இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் வந்து இது மேலே வச்சுருங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாகவும் பண்ணலாம், இல்லை புடி கொழக்கட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஆறணும். இப்போ என்னால் பிடிக்க முடியல, அது சூடாக இருக்குது. ஸோ ஆறுனதுக்கு அப்புறமா அதில் புடி கொழக்கட்டை எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இதை வச்சுட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டீமில் வச்சு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வைக்கலாம். நம்ம வச்சிட்டோன்னா இது கம்ப்ளீட்டாக வெந்துடும். அதுக்கப்புறமா சாப்பிட வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழக்கட்டை எப்படி ரெடி பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து புடி கொழக்கட்டை மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே வந்து இந்த ரவுண்டில் பண்ணிவிட்டு இப்படி கையில் வச்சு கொஞ்சம் அமுக்குங்க, அவ்வளோதான். இது வந்து ஷேப் வேறு மாதிரி இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க, வச்சிட முடியுதுன்னா ஓகே. ஸோ இப்போ வந்து நான் 2-3 புடி கொழக்கட்டை மாதிரியும் பண்ணுறேன், 2-3 ஆர்டினரி ரவுண்டு கொழக்கட்டை மாதிரியும் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி இது சாப்பிடும் போது இது நடுவில் வேர்க்கடலெல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் இந்த முந்திரி பருப்புலாம் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தான் ஒரு தக்காளி ஊறுகாய் வந்து காம்பினேஷன். ஸோ அதனால் அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ டிஸ்பிளேயில் வைக்கும்போது தக்காளி பிக்கிளோட வச்சு காட்டுறேன். இப்போ நான் போட்டது வந்து ஒரு அழகுக்கு புழுங்கலரிசி இருக்கும். ஸோ அதில் வந்து இத்தனி கொழக்கட்டை வருது. ஸோ தாராளமாக இது 2 பேர் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் இருக்க மிளகா, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எதையுமே இது பண்ணாதீங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீனாக எடுத்துருங்க. க்ளீனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடு. ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டு இப்போ வந்து லிட்டை மூடிடுங்க. மூடிட்டோன்னே கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நான் இப்போ சிம்மில் வச்சேன், ஏன்னா இதெல்லாம் போடுற வரைக்கும் லேட் ஆகுதுன்ட்டு. இதை வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டா இது ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேனில் வச்சு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி கொழக்கட்டை வெந்திருக்கு பாருங்கள் நல்லா. ஸோ இதை பார்த்தாலே நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். இதுக்கப்புறமா வந்து இதை வந்து எடுத்துகிட்டு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான், ஸ்பூனோ கரண்டியோ எடுத்துக்கிறேன், ஏன்னா நல்லா கொதிக்க இருக்குது. ஸோ நம்ம கையில் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எடுத்தோன்னா இப்படி வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து டொமேட்டோ பிக்கிள் தான் இதுக்கு காம்பினேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுல எப்படி வெந்திருக்குன்ட்டு. ஸோ இது வெந்துட்டாலே இந்த மாதிரி ஒரு ஷைனிங் கொடுக்கும் இதில். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம வந்து கலரி இருக்கோம் இல்லையா அடுப்பில் வச்சு, அதுலேயே பாதி வெந்துட்டுருக்கோம், மீதி பாதி தான் இப்போ நம்ம இந்த ஸ்டீமில் வைக்கிறோம். ஸோ இது வந்து ஆறுனா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்துன்னு போகிறதுக்கு. அதான் இந்த மாதிரி வெளியில் பிக்னிக் அந்த மாதிரிலாம் எடுத்துன்னு போகிறதுக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ் இது. ஸோ இது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம். நம்ம புழுங்கலரிசியில் செய்யறதுனால நம்ம இட்லியிலலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் இதுலேயும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உப்பு கொழக்கட்டையை வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பிளேட்டில். ஸோ இது நல்லா ஆவி பறக்க இருக்குது. இந்த சூடோட சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இந்த டொமேட்டோ பிக்கிள் தான் வந்து காம்பினேஷன். ஸோ இந்த டொமேட்டோ பிக்கிளில் வந்து இப்போ டொமேட்டோஸ் சீப்பாக கிடைக்குது. ஸோ அது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேளைக்கு வந்து இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். நான் உங்களுக்கு வேணா ஒன்றத்தை புட்டு காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்றது தெரிய வரும். அது இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி சூடாக இருக்கிறதுனால இப்போது இந்த மாதிரி வருது பாருங்கள். ஸோ உள்ளெல்லாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. இதுதான் வந்து நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு, நல்லா சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை. ஸோ யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஏன்டா திரும்பி நான் அதே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இதான் டயர்ட்னஸ். சரி, ஓகே ஓகே. ஸ்டார்ட். இருடா போடா, ஒரே வேர்க்குது வேற, நீ வேற.